ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கூட்டி அழைத்து வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களப்பா. கர்த்தாவே, எங்களை நீர் ஜீவன் சுகபலத்தோடு பாதுகாத்து நீர் வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, பலவீனம் உள்ளவர்களுக்காய் செபிக்கிறோம், வியாதியில் உள்ளவர்களுக்காய் செபிக்கிறோம், துன்பத்திலும் கஷ்டத்திலும் மனக்லேசத்திலும் உள்ளவர்களுக்காய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் நம்முடைய பிள்ளைகள் ஓரோடு கூட இருக்கும்படியாய் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கிருபையை குறித்து தான் தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் கிருபையை குறித்து தான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? கிருபை பெரியது இல்லையா? அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நிறைய கிருபை குறித்து, பெரிய கிருபை இல்லையா, கிருபையின் மேல் கிருபை இல்லையா, காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது இல்லையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இப்போ வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கு சாலமோன் ஒரு ஞானி சொல்கிறான், கிருபையை குறித்தும் என்ன என்று சொல்கிறான். வாசிப்போம். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, என் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தொடர்ந்து வாசிங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். 3ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம்? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம். உன்னை விட்டு விலகாமல் இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. இப்போ இந்த கிருபை சத்தியம் இரண்டுமே பேரலாக வருது, ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றா தான் வருது இல்லையா? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. ஏனென்றால் இங்கு சாலமோன் நீதிமொழிகளில் எழுதினார் இல்லையா? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் வாசிப்போம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் என்ன செய்யுமா? ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பார்த்தீங்களா? அப்போ கிருபையும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்ன்ற இரண்டுமே என்ன செய்யுது? அதனால தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? பாருங்க, நீங்கள் வசனங்களில் பார்க்கும்போது கிருபையும் சத்தியம், கிருபையும் சத்தியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன ஆயிற்று? உண்டாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. அதனால தான் மறுபடியும் மீண்டுமாய் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:6 என்ன சொல்கிறது? இல்லை, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். போ, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் இல்லையா? அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்ததினாலே கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த கிருபையும் சத்தியம் உண்டானதினாலே தான்
பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் பாவத்துக்கு பரிகாரம் தான் தேடினாங்க இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்தார்கள்? தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார். எல்லாரும் பாவம் செய்தார். அப்போ பாவம் என்ன செய்தது? மனுஷர்களை பாவம் ஆண்டு கொண்டதுன்னு சொல்லப்பட்டு இல்லையா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாததுனாலே மரணமானது பாவம் செய்யாதவர்களே மரணம் ஆண்டு கொண்டது. பாவம் மனுஷனை மேற்கொண்டது. இப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்க என்ன செய்தாங்க? பாவம் செய்துட்டு பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் இந்த பாவ நிவர்த்தி சொல்லும் பொழுது கிருபையும் சத்தியமும் தான் பாவத்தை நிவர்த்தி செய்யும். அதனால தான் ஆண்டவர் விரும்பின காரியம், இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே என்ன தெரியுங்களா? அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? வாசிப்போம். யோவான் 1:14. யோவான் 1:10. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே என்ன பண்ணிட்டாரு? வாசம் பண்ண. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவன் ஆண்டவரை தரிசித்தாங்க இல்லையா? பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை இன்னும் வசனம் இருக்குது. ஆனால் பிதாவாகிய தேவனை தரிசித்தாங்க. எப்படி தரிசித்தாங்க? வாசிங்க. ஏசாயின் புஸ்தகம் 6:1 1 வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். வாசிங்க. ஏசாயா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் வெளியே இருந்தார். தேவாலயத்தில் என்ன இருந்தது? அவருடைய வஸ்திர தொங்கல் மாத்திரம் தேவாலயம் நிறைஞ்சிச்சு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவீர்கள் இல்லையா? வேதம் சொல்கிறது சாலமோனோ ஆலயத்தை கட்டினான், உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை இல்லையா? அப்போ ஆண்டவர் வெளியிருந்தார், வானத்துக்கும் பூமிக்கும் தான் இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு வந்தபோது தான் he wanted to dwell in us, நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லப்பட்டது. அது வாசம் பண்ணுறதுக்கு கிருபை வேணும் இல்லையா? கிருபை இருந்தால் தான் சத்தியம் நமக்குள் நிலைநிறும். கிருபை இல்லாவிட்டால் சத்தியம் நிலைக்காது. ஆண்டவர் யார் மேல் கிருபை வைத்தாரோ, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. இப்போ ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணணும்னு விரும்பினார். தேவன் யாருக்குள்ளே வாசம் பண்ணணும்னு விரும்பினார்? அதனால்தான் 2 கொரிந்தியர் 6:16 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:16 சொல்கிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினா என்ன? அவர்களுக்குள்ளே பிரவேசித்து உலாவி சரி, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 3:21 உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் எனக்கு வாசிங்க 3 வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். சரி, ஆண்டவர் சொல்றாரு வாசப்படியில் நின்று தட்டுற. நீங்கள் நிறையா இந்த ஜீசஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு கதவு முன்னாடி நின்று இப்படி தட்டுற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இல்லையா? அப்போ அது என்னன்னாக்கா, கதவை வீட்டில் இருக்குது, ஆனால் இருதயத்துக்கு உள்ளே வரணும்
எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோ இருக்கும், படம் இருக்கும், வசனம் இருக்கும். ஆனால் இந்த வசனம் உள்ளுக்கு வரணும் தான் ஆண்டவர் இல்லையா? நம்ம எல்லாம் செய்கிறோம். சில பேர் வந்து கையிலேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, பையில் வச்சுருப்பாங்க ஸ்டிக்கரு, வீட்டில் ஒவ்வொரு நிலைக்கால்லையும் ஸ்டிக்கருங்க இருக்கும், வீடுங்கள்லாம் ஜீசஸ் படம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நல்லது தான் இல்லையா? ஆனால் எல்லாம் வெளியே தான் நம்ம பார்த்துக்கணும். ஆண்டவர் வந்து உள்ளே தான் வரும் இல்லையா? நம்ம நிறையா பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டாந்தமாக அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஆண்டவர் கதவு தட்டுறாரு இல்லையா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தான். இருதயத்தை திறக்கணும் இல்லையா? அதனால தான் நீதிமொழிகள் 23:26 வாசிக்கும்போது ஆண்டவர் கேட்குறார், மகனே இருதயத்தை எனக்கு பார்த்தீங்களா? இருதயத்தை தான் கேட்க, வேறு ஒன்றுமே கேட்கல. மகனே இருதயத்தை கொடுத்துரு, அந்த இருதயத்தை கொடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன், அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி அதுக்குள்ளே பிரவேசிப்பேன். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கிறது தான் அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். இப்போ நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, இருதயத்தை கொடுக்கறது இல்லை. ஆண்டு காசு கொடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக கரெக்டு தான், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். எந்த பிரச்சனையுமே வராது. ஆண்டவர் உள்ளே வந்துட்டார்னா எந்த பிரச்சனையுமே வராது. கரெக்டு, இட் இஸ் 100%. ஏனென்றால் இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் ஔஷதமாக இருக்கிறதுன்றார் இல்லையா? அப்போ கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மகனே போதகத்தை நீ தள்ளாத, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அப்போ கிருபை விலகிடுச்சுன்னா சத்தியம் விலகிடும் இல்லையா? நிறைய பேருக்கு கிருபை இல்லாதனால தான் சத்தியமும் இல்லை. காரணம் 1 யோவான் 1:7 வாசிப்போம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாசிங்க தொடர்ந்து. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை 6 சத்தியம் நமக்குள் 6 வாசிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் 8 தான். ரைட். நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. என்ன இராது? அப்போ பாவத்தை அறிக்கை செய்ய தான் சத்தியம் உள்ள வரும். புரியுதா? இறுதியத்தில் கசப்பு, வைராக்கியம், கோபம், பொறாமை, எரிச்சல் இல்லையா, மற்றவங்கள போட்டு பார்க்குறது, ஒருத்தரை வாட்டுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா இயேசு வரப்பட்டார். புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தான் வேணான்றார். இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நான் வந்துடுறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இயேசுவோட நம்ம கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வைராக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா, மற்றவங்கள தூஷிக்கிறதுக்கு. இதை தான் மெயினாக வச்சு கிறிஸ்துவ மார்க்கம் அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. இவையெல்லாம் விட்டால் தான் அந்த வார்த்தை வருதுன்றார். சத்தியம் நமக்குள் இராதுன்றார். அப்போ சத்தியம் உள்ளே வர மாட்டேங்குது, உள்ளே வர முடியல. ஏசப்பாவால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீ எப்படி உள்ளே வரீங்க, நான் பார்த்தேன். பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க, அழகாக பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க, ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அதனால தான் ஆண்டவர் வந்ததும் அவர் தன்னை சத்தியமும் கிருபையும் என்று அவர் ஜனங்களுக்கு விளங்கப்படுத்தினார். அதனால தான் ஆண்டவர் 8:32 யோவானை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. என்ன சொல்கிறார் பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ சத்தியம் யாருன்னு அவர் இந்த 8 யோவான் 8 பிரசங்கம் பண்ணார். என்னன்னு வாசிங்க, 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படி சொல்லிட்டார். இப்போ இவங்களுக்கு புரியல, என்ன சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் விடுதலையாக்கணும், யார் அந்த சத்தியம், யார் அந்த சத்தியனை. கடைசியாக யோவான் 14:7 ஆண்டவர் சொன்னார், நானே வழியும்
நான் தான் அந்த சத்தியம், நீங்கள் வேறு சத்தியம்னா வேறு யாரோ எங்கேருந்தோ வர நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் நான் தான். அப்போ வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கிறிஸ்டியானிட்டி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்சர். பைபிளை புரிஞ்சு கொள்ளாததுனால தான் இன்றைக்கி இத்தனை டினாமினேஷன், ஸோ மெனி மார்க்கங்கள். ஏன்னா டாக்ட்ரின்ஸ், பேஸ்ட் ஆன் டாக்ட்ரின்ஸ். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்ட்ரின் பிடிச்சி ஒவ்வொரு சர்ச் வச்சுக்கிறான் இல்லையா, பிழைப்புக்காக சர்ச்சு. இப்படி சபைகள் ஆனால் சத்தியத்தை அறிவதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்ன சத்தியம் உனக்குள்ளே இல்லை. அதே போல் இந்த சத்தியம் இல்லைன்னு 8ஆம் வசனம் சொன்னார்ல, 1 யோவான் 1:8, 1:9 வாசிங்களேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10, 9, 10 வாசிங்களேன். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை இருக்காது. அப்போ அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாமிசமாகி. அப்போ அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினால் சத்தியத்தெல்லாம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அப்போ சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். இதுதான். அப்போ கிருபை இருந்தால் தான் சத்தியம் வாசம் பண்ணும். கிருபை இல்லாவிட்டால் சத்தியம் இருக்காது, சத்தியம் இல்லாவிட்டால் கிருபை இருக்காது. ரெண்டுமே, ஏன்னா ரெண்டும் ஒன்றை சந்திக்கும்னு தானே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. கிருபை சத்தியம். அதனால தான் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், குறைவாய் இல்லை, நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று விலகாது. அப்போ கிருபை இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கும். சத்தியம்னா என்ன? ஆக்சுவலாக வாட் இஸ் ட்ரூத்? யோவான் 17 வாசி. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம்னா என்ன? வசனம். இப்போ நல்லா புரிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் சொன்ன, வாசப்படி நின்று தட்டுறேன், கதவை திறந்துக்கோங்க இல்லையா. அப்போ கதவை திறந்து எனக்கு இடம் கொடுங்க. அப்போ இடம் கொடுக்குன்னா எதுக்கு இடம் கொடுக்க சொல்கிறாரு? வசனத்துக்கு இடம் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க சொல்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு புரிந்தும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ நம்மளோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நம்மளோடு கூட எப்படி இருக்கிறார்? நம்மளோட ஆவியா இருக்காருன்னா எப்படி இருக்காரு? யோவான் 6:63 வாசிப்பீங்களானால் வாசிங்க. யோவான் 6:63 என்ன சொல்கிறது? உதவாது சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இப்போ அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார் இல்லையா? எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை என்னவா மாறிச்சு? மாம்சமாக மாறிச்சு. இந்த மாம்சமாக மாறினது வார்த்தை மறுபடியும் என்னவா மாறிச்சு? ஆவியாக மாறிச்சு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால தான் நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய். அப்போ வார்த்தையாய் தேவனிடத்தில் இருந்த தேவன் அவர் என்ன பண்ணிட்டார்? வார்த்தை மாம்சமாச்சு. மற்றவர்களுக்கெல்லாம் மண்ணு தான் மாம்சமாச்சு, இயேசுக்கு மாத்திரம்தான் வார்த்தை மாம்சமாச்சு. என்னாச்சு? மீதி எல்லாமே மண்ணு தான் மாம்சமாச்சு. அதனால தான் மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆனால் இயேசுக்கு, ஆண்டவராக இயேசுக்கு மாத்திரம் வார்த்தை மாம்சத்தினால அந்த மாம்சம் அழிவை காணவில்லை. புரியுதா? வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை அந்த மாமிசம் மறுபடியும் ஆவி ஆயிடுச்சு. அந்த ஆவி நமக்குள்ளே வாசப்பட்டு, அந்த ஆவி என்னவா இருக்குது? வசனமாக இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகள். அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கோ, அதனால தான் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லிட்டார். என்ன ஓமை? விதைக்கிறவரை குறித்தான ஓமை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே ஓமையை வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம்.
அவர் அநேக விசேஷங்களை முன்னர்ந்து ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சரி, இப்போ இந்த விதைக்கிற ஒரு ஓமையை சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் நல்லா போய் என்ன செய்தான், விதைச்சான். விதைச்ச உடனே சில விதைகள் எங்கே போய் விழுந்துச்சு? முதலாவது வழியில் போய் விழுந்துருச்சு. இப்போ வழியில் விழுந்தோடனே என்ன ஆகுது? பறவைங்க போகிறவங்க வரவங்களாம் மிதிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா? அந்த விதையும் என்ன போயிடுச்சு? முளைக்கலை. சில விதைகள் எங்கே விழுந்துருச்சு? கல் மேலே போய் விழுந்துருச்சு, கற்பாறை. அங்கேயும் என்ன ஆயிடுச்சு? வேறு ஊன முடியல. 3வது முள்ளுள்ள இடம். சரி, 4வது நல்ல. இது எதை குறிக்கிறது என்றால், விதை என்பது லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். இப்போ விதைக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஓமை கருத்தை என்னவென்றால், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் இல்லையா? இவங்களாம் என்னத்துக்குலாம் ட்ராவலர்ஸ். சும்மா அப்படி போகும்போது அப்படி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு போவாங்க. என்னாச்சு? டைம் பாஸுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்களுக்குள்ளே என்ன ஆகலை? விதை போட்டாங்க, விதையும் போடுறாங்க, விதைக்கிறவங்க விதைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. போட்டதும் என்ன ஆயிடுச்சு? வழி அருகே பறவைகள் எல்லாம் வந்துச்சு. பறவைகள்னால் என்ன தெரியுமா? சத்துரு, பிசாசு. பிசாசு தான் பறவை. அந்த பறவை வந்து என்ன செய்யுது? அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 4:14 என்ன சொல்கிறது? விதைக்கிறவன் வசனத்தை வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து பார்த்தீங்களா? சர்ச்சில் நாங்கள்லாம் பெரிய 1000 பேர் 2000 பேருக்கு சர்ச்செல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் அப்படியே நம்மளை கவனிக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் மதியானம் பக்கத்தில் பேசுவாங்க. மதியானத்துக்கு என்ன, கோழி குருமாவா, மட்டன் குருமா வச்சிங்களா, பிரியாணி செய்து. அப்போ மைண்டு எங்கே இருக்குது இல்லையா? அப்போ அதுதான் பாருங்கள், அட்டென்ஷன் பார்க்குறதுக்கு ஆள் இங்கே ப்ரெசண்ட்டு, இருதயம் எங்கே இருக்குது? வீட்டில் இருக்கு. ஒருத்தங்க நாங்கள் அப்படியே அங்கெல்லாம் அப்படியே மைக் எடுத்துகிட்டு உள்ளே போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரோம். அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் அழகாக எழுதின்னு இருக்கார். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் பார்த்தா கடுகு 50, வெந்தயம் 100 கிராம், இது எல்லாம் என்ன மசாலா எழுதிட்டு இருக்கார். 1ஆம் தேதி அடுத்த நாள் ஆச்சா. இன்னொருத்தர் அப்படியே போனோன்னு அவர் எல்லாம் கோவிந்தனுக்கு 500, குப்பனுக்கு 300 கடன் வாங்கினவர் 1ஆம் தேதி கடன் கட்டணும், அதை எழுதிட்டு இருக்கிறார். இவர்கள் தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். 2வது கற்பாறை. கற்பாறைன்னா என்ன தெரியுமா? கடினமான. எவ்வளோ நீ என்னதான் பேசியா, நான் இப்படி தான் இருப்பேன். கற்பாறை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடின கழுத்துள்ளவர்களே, கடின முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்களே. வசனத்தில் ஆண்டவர் திட்டுறார், ஸ்டோன் ஹார்ட்டட். அதை தான் மாற்றுறாரு. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம், நான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு தருவேன், அப்போது தான் அவர்கள் நான் என் தேவன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். இல்லையா? 36, 33 எசேக்கியேல் எடுங்களேன், நான் எடுத்துட்டேன். 36, 26. நவமான இருதயம். நவமான இருதயம்னா என்ன தெரியுமா? நவம்னா புதுசு. புது இருதயத்தை கொடுப்பேன்.
கல்லான. அதனால்தான் கற்பாறையில் மேல் விழுந்த விதை அதுவும் போயிடுச்சு. அடுத்தது முள்ளுள்ள இடம். இந்த முள்ளுள்ள இடம்னா என்ன தெரியுமா? முள் என்பது உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் உலக வாசிங்க 13 வசனம் சொல்லு 13 22. முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர்கள் பாருங்க, நல்லா கேட்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் சொன்னோன்னே ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு செய்தி ரொம்ப மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்ச நேரம் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துடுது? உலக கவலை, ஐஸ்வர்யம். ஐயோ ஏசப்பா, எல்லாருக்கும் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ஆண்டவர் நாளைக்கு வர போகிறார், எல்லாம் ஆயத்தமாக இருங்க. அப்போ சொன்ன, பாஸ்டர் நேற்று தான் புது கார் வாங்கினேன் பாஸ்டர், ஒரே நாள் தான் ஓட்டினேன், அதுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார். என்ன போன வாரம் தான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம், ஏசப்பா வந்துட்டேன். என்ன பண்ணேன்? இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், ஏசப்பா வந்துட்டேன். என்ன அப்போ இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு, சந்தோஷமாக இருங்க இங்கே இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி கவலையே கிடையாது இல்லையா? ஆண்டவர் எப்போ, ஆனால் நம்ம பாட்டு தான் பாடுறோம் இல்லையா? என் ஜீவன் உள்ளவரை ஆண்டவரே நேசிக்கிறேன் இல்லையா? ஏன்னா என் மாமிசம் அழுகி நாரிட்டாலும்னு பாடுறோம். சும்மா அப்படி சின்ன காயம் வந்தோன்னா ஐயோ அப்பா அம்மா இல்லையா? இல்லையா? பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு? என்ன பாட்டு எது? இயேசு போதுமே, என் மாமிசம் அழுகி உலகம் என்னை கைவிட்டாலும் ஆகாதான்னு தள்ளிவிட்டான். சும்மா சின்ன அடிபட்டாலும் நம்மளால் முடியல. ஆனால் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் அது ரொம்ப ஓவராக பாடிட்டார். ஆனால் நம்ம அதை பாடக்கூடாதுப்பா. அவர் எழுதினவர், அவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் அப்படி எழுதிட்டார். இப்படி இருந்தால் கூட ஏசப்பா எப்படியா ஏசப்பாட்ட காப்பாற்றணுன்னு பாடிட்டு இருக்கிறார் இல்லையா? அதை நம்ம பாடுறோம். ஆனால் சரி, இப்போ விதைக்கிறவன் ஊமையில் ஆண்டவர் சொல்லிட்டார். கடைசியாக ஒரு விதை எங்கே போய் விழுந்துருச்சான்? உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம் அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறது. கேட்பாங்க, ஆனால் என்ன வந்துடுது? போனதும் உலக கவலை வந்துடும், அடுத்தது ஐஸ்வர்ய மயக்கம். இது ரெண்டும் மனுஷங்களை, இது இயற்கை, மனிதர்களுக்கு உள்ளான இயற்கை தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறார் ஆண்டவர். எப்போவுமே ஆண்டவர் மட்டும் ப்ராக்டிக்கலாக பேசுகிறார் இல்லையா? கடைசியாக சொல்லிட்டாரு, நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள் என்ன ஆயிடுச்சு? 30, 60, 100, 100, 60, 30 இப்படி பலன் கொடுத்துருச்சு. இப்போ இந்த 30 வசனம் இருந்தாலே சாத்தான் பயப்படுவான். 60% இருந்தால் இன்னும் பயப்படுவான். 100% இருந்தால் பக்கமே வரமாட்டான். ஏனென்றால் சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுக்கு என்ன தெரியும்? யாருக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு, யாருக்குள்ள வசனம் இருக்குது, யாருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சாத்தானு வசனம் பேசுவான், புரியுதுங்களா? சாத்தானு வசனம் சொல்லி தானே ஆண்டவரே பரீட்சை பார்க்குறான் இல்லையா? அவனே நியாயப்பிரமாணத்தை சொல்கிறானே இல்லையா? நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லி தானே சொல்லி ஆண்டவர் நீர் தாழ மேலேருந்து குதியும், பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள். தூதருக்கு சங்கீதம் 99 சங்கீதம் சொல்கிறான் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறவன் தேவனாகிய கர்த்தரை பரிசு அப்பாலே போய் சாத்தானை ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளுக்கு தான் ஆண்டவர் அந்த வசனமாய் வார்த்தையாய் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் இல்லையா? இப்போ எல்லா கவலை கடைசியாக 30, 60, 100 மடங்கு பலன், இதை தான் ஆண்டவர் இல்லையா? அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்னவர் அடுத்தது என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யானது. அப்போ சொல்லிட்டு அந்த சத்தியத்தை ரெஃபர் பண்ணுறார். யாருன்னு? அந்த சத்தியம்தான் குமாரன், அந்த வார்த்தை தான் குமாரன். அவர் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க
இல்லையா? அப்போ கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அதனால தான் கிருபை எப்போவுமே நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளும். இந்த ஆண்டவர்கிட்ட கிருபையை தான் கேட்கணும். இந்த கிருபை வந்தாலே எல்லாம் வந்துடும். கிருபை இருந்தால் கண்டிப்பாக சத்தியம் இருக்கும், சத்தியம் இருந்தால் கிருபை இருக்கும் இல்லையா? அப்போ அதனால தான் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்கிறார், கிருபையின் ஆசனத்தின் அண்டையிலே சேர கடவோன்றார். எங்கே போய் சேரணுமா? கிருபாசன அண்டையிலே சேர்ந்து விடுங்கள்ன்றார். அப்போ கிருபை, அவர் கிருபையவே ஆசனமாய் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? அதனால்தான் கிருபையினால் நிறைந்தவராக இருக்கிறார். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 4:12 வாசிங்க. 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பார்த்தீங்களா? கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபையின் ஆசனமாகிய ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நாம் சேர. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பேசப்பட்ட வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறீரப்பா, உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே, நான் அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக விரும்புகிற தேவன் கர்த்தாவே, சோதரிக்கிறோம். எங்கள் இருதயங்களை உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தாவே நீர் பிரவேசிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும், வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, நீர் உள்ளே வரும்பொழுது கர்த்தாவே எல்லாம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகிடும் என்று வேதம் சொல்கிறதப்பா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்திலோ கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.